வணக்கம். இவர் என் மகன் இந்திரகுமார். இவர் வந்து நிறைய இந்த ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்லாம் செய்வார். நீங்கள் டிக்டாக்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கும் வந்து அவர் ஒரு ஓட்டிங் மிஷின் ஒன்று செஞ்சுருக்காரு. இது என்னன்னா, நம்ம 5 வருடத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம ஓட்டு போட போவோம் இல்லையா? ஸோ நம்ம ஓட்டு போட போகும்போதே முதல்ல வந்து நம்ம அடையாள அட்டையை வாங்கி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஹாலுக்கு போவோம். ஸோ அங்கே வந்து அங்குள்ள அதிகாரிகள் மறுபடியும் வந்து நம்ம அடையாள அட்டையை வாங்கி செக் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை அவங்க பார்த்துட்டு நமக்கு ஓட்டு போட அந்த தாளை கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஆனால் அது வந்து இவர் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்காரு, சில தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. முதல்ல வந்து பாருங்க, இதை பார்த்துட்டு உங்கள் கருத்தை வந்து நீங்கள் எங்களுக்கு பதிவு செய்யுங்க. சரி, இந்த ஓட்டிங் மிஷின் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு முதல்ல காட்டுன்னு பார்ப்போம். ஓகே, உதாரணத்துக்கு இப்போ நான் முதல் வாட்டி ஓட்டு போட வந்திருக்கேன். நான் அடையாள அட்டையை நான் ஸ்கேன் பண்ணுவேன். ஸ்கேன் பண்ணி என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இருப்பேன். 2 மேட்ச் ஆன மட்டும் தான் இதுலேருந்து தாள் வெளியே வரும். இது வந்து அந்த ஓட்டு போடுற தாள். ஓட்டு போடுற தாள். ஓகே, அப்போ இதை எடுத்துட்டு போய் நம்ம ஓட்டு போட வேண்டியதான். இதை எடுத்து போய் நம்ம ஓட்டு போட வேண்டியதான். ஓகே, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து முதல் தடவை ஓட்டு போட்டீங்க. இப்போ மறுபடியும் வந்து 2வது தடவை ஓட்டு போட வரும்போது என்ன நடக்கும்? இப்ப வச்சுங்க, ஒருத்தர் வந்து ஓட்டு போட்டாரு, மறுபடியும் 2வது தடவை வராரு ஓட்டு போட, அப்ப என்ன நடக்கும்? அப்படி வந்துச்சுன்னா இந்த விஷயம் அலர்ட் பண்ணும். எப்படி எங்க காட்டுங்க பாப்போம். ஓகே, உதாரணத்துக்கு மறுபடியும் நான் ஓட்டு போட்டவன் மறுபடியும் வந்து ஓட்டு போட வந்தா, நான் மறுபடியும் என்னோட ஐசியை நான் ஸ்கேன் பண்றேன், என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் நான் வைக்கிறேன். வச்சா இந்த ஃபேக் ஓட்டர்னு காமிக்கும். இதோட அர்த்தம் என்னது? இதோட அர்த்தம் என்னன்னா, இவங்க முதல் வாட்டி ஓட்டு போட்டாங்க, மறுபடியும் இவங்க ஓட்டு போட வந்திருக்காங்கன்ட்டு அந்த ஸ்கிரீன்ல காமிக்கும். அதை வந்து அலர்ட் பண்ணும். அப்படினால வந்து காவல்காரர் வந்து ஓட்டு போட தெரிஞ்சுக்க வேண்டியதான். இன்னொரு விஷயம், நான் முதல் வாட்டி ஓட்டு போட்டுருந்தானே, இப்போ நான் மறுபடியும் ஓட்டு போட வரும்போது அலாரம் அடிக்கும் தானே. இப்போ பாருங்க, ஓகே, அலாரம் அடிக்குது. ஆனால் தாள் இன்னும் உள்ளுக்கே தான் இருக்கும். தாள் வந்து வெளியே வராது. ஏன்னா இது ஃபேக் ஓட்டுனால தாள் இன்னும் உள்ளுக்கு தான் இருக்கு, தாள் வெளியே வராது. இப்போ பாருங்க, நான் வந்து வேற கார்டு கையில் வச்சிருக்கேன். நான் வேற கார்டு, இது வந்து வேற ஃபிங்கர் பிரிண்ட். இப்போ நான் வேற கார்டு வந்து ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணி என்னோட வேற ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறேன். வேறு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா இந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபிங்கர் மிஸ்மேட்ச்னு காமிக்கும். அதோட அர்த்தம் வந்து நான் வந்து வேறு அடையாள அட்டை வேறு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சனால கார்டு ஓகே, ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மேட்ச் ஆகலன்னு காமிக்கும். இதனால் வந்து தாள் வெளியே வராது. சரி, இந்த ஓட்டிங் மிஷினால என்ன பயன் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, இந்த ஓட்டிங் மிஷினால என்ன பயன்னா, ஒரு நபர் வந்து ஒரு தடவை மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அவங்க 2வது தடவையோ இல்லை 3வது தடவையோ அவங்களால ஓட்டு போட முடியாது. அப்படியே அவங்க ஓட்டு போட முயற்சி பண்ணாலும் இந்த மிஷின் வந்து அவங்கள காட்டி கொடுத்துரும். காட்டி கொடுத்து அலார்ம் பண்ணிடும். அதிகாரி வந்து அவங்க கைது பண்ணிடும்.